ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 18/11/2024 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா அனாதியான மருத்துவர். ஒரே மந்திரத்தினால உங்களுடைய எல்லா துக்கத்தையும் நீக்கிறார். ஒரே மந்திரம்தான், மன்மனாபவ. அப்படி ஒரு மந்திரம் உலகத்தில் எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. அப்படி ஒரு மருந்தும் கேள்விப்பட்டது கிடையாது. எல்லா வியாதி மட்டும் இல்லை, எல்லா துக்கமும் இல்லை. வியாதி வந்தால் தான் துக்கம் வரணும்னு அவசியம் இல்லை. நஷ்டத்தில் துக்கம் வரலாம், பல காரணங்களில் துக்கம் வரலாம், துரோகத்தில் வரலாம். ஸோ இந்த எல்லா துக்கத்தையும் ஒரே மந்திரம் போட்டு சரி பண்ணுறார். அப்படிப்பட்ட மருத்துவர், அழிவற்ற மருத்துவர் பாபா. ஸோ அதனால தான் அவரை வைத்தீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம். கேள்வி: அடிக்கடி இந்த மாயை ஏன் நம்மளை இந்த தொல்லைப்படுத்துது? பதில்: பாபா சொல்கிறாரு, என்ன குழந்தை, நீ அவ்வளோ பெரிய வாடிக்கையாளர், ரொம்ப நம்பிக்கையான வாடிக்கையாளராக இருந்திருக்கிற மாயா கிட்ட அரை கல்பத்துக்கு. அப்போ வாடிக்கையாளர் போனால் போகாத மாதிரி ஏதாவது பண்ணும் தானே இல்லையா? இங்கே இருக்கிற வாடிக்கையாளர் புதுசாக ஒரு கடைக்கு போகிறாங்கன்னும் போது என்ன பண்ணுவாங்க? இன்னும் விலை கம்மியாக கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று பிடிச்சி கஸ்டமரை பிடிச்சி வச்சுக்க நினைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் மாயை போகாத மாதிரி ஏதாவது ஒரு தடை போட்டு உங்கள் பக்கம், நீ இது தானே கேட்ட, இவ்வளோ நாள் தோப்பார், உனக்கு கிடச்சிருச்சு பார், இப்படி சொல்லி இந்த பக்கமே இருக்க வைக்க ட்ரை பண்ணும். அவ்வளோ நாள் அன்பாக இல்லாத கணவன், எரிஞ்சு இந்த கணவன் திடீர்னு அன்பாக பழக ஆரம்பிப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அடுத்தது, இந்த அழிவற்ற மருத்துவர் எப்போ மருந்து கொடுக்குறாரோ அப்போ தான் மாயையுடைய எல்லா வியாதிகளும் வெளியில் வரவே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அதெல்லாம் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லை? எல்லாமே காமமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் வெளியில் வருது. வியாதி வெளியில் வர வைக்குது. அதனால் தடைகளை கண்டு பயப்படாதீங்க. நேராக சொர்க்கத்துக்கு போகலான்னு பார்த்தா இப்படி விதவிதமாக வருது மாயை அப்படின்னு பயப்படாதீங்க. மன்மனாபவன் மந்திரம் போட்டிங்கன்னா ஓடி போயிடுன்றார். என்னது? பாபா நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், வழியில் இது வருது, அதனால் நான் மயங்க மாட்டேன். சொர்க்கத்துக்கு போகிறேன்ற இந்த லட்சியமும் பாபா நினைவில் இருக்கிறன்றதும் சதா உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும், மாயை உங்களை விட்டு ஓடி போயிடும். ஸோ முரளி ஸ்டார்டிங்கு செம சூப்பராக இருக்குது. ஓம் சாந்தி. ஸோ இந்த எண்ணத்திலே இருக்கணும். உங்ககிட்ட நெருங்கி பழகிறாங்க யாராவது, அது பற்று தோன்ற மாதிரி, காமத்தை தோன்ற மாதிரி, அப்போ தெரிஞ்சுக்கணும், மாயை கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு வருது. நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், இதுக்காக நான் சொர்க்கத்தை இழக்க மாட்டேன். ஸோ இதை குரானில் இருக்கும், அல்லாவின் வழிக்கு பகரமாக மற்றதை பெற்றுக்கொள்ளாதீர்கள். அதுக்கு பதிலாக, சொர்க்கத்துக்கு பதிலாக நான் இதை கொடுக்குறேன்னு மாயா அவங்கள ஏமாற்றும். இயேசு அப்படி தானே சாத்தானே ஏமாற்றுவான். அப்போ அப்பால போ சாத்தானேன்னுவார். ஸோ இங்கே சொல்கிறது கிடையாது, பாபாவை நினச்சா அது ஓடி போயிடும். பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். மனிதர்கள் விரக்தியில் அமைதி வேணும்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு அமைதி கிடச்சா போதுண்டா சாமி. இப்போ நிறைய டைவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மனைவிகள் டார்ச்சர் பண்ணி, எனக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடு, ஏதோ ஒன்று கொடுக்குறேன், ஆளை விடுப்பா சாமி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு காசை கொடுத்து செட்டில் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுறாங்க மனுஷங்க. அதனால் ஓம் சாந்தின்னு தினம் சொல்கிறாங்க இல்லையா? பக்தி மார்க்கத்தில் நிறைய இடத்துல ஓம் சாந்தி சொல்லுவாங்க. ஆனால் அதோடைய அர்த்தம் தெரியாது. ஆத்மாவாகி என்னுடைய உண்மையான குணம் அமைதியின் அர்த்தம். ஒரு பக்கம் ஓம் சாந்தி சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் கடவுள்கிட்ட எனக்கு அமைதி வேணும்னு வேண்டுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஓம் சாந்திக்கு அர்த்தம் தெரிலன்னு அர்த்தம். ஓம் சாந்தினா நான் ஆத்மா, அதாவது நான் அமைதி ஸ்வரூபமானவன், என்னுடைய சுய தர்மமே அமைதி
அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்கள் தர்மமே அமைதியாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அமைதியை கேட்கணும் வெளியில்? ஏன்னா அமைதிக்கான அர்த்தம் அவங்களுக்கு தெரியல, அதனால தான் வெளியில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது ராவணனுடைய ராஜ்யம். ஆனால் மனிதர்களுக்கு, இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் இந்த ராவணன் எதிரி, குறிப்பாக பாரதவாசிகளுக்குன்னு தெரியல. நம்ம அமைதியை தேடிக்கிட்டவன் ராவணன். அவனை அழிச்சிட்டா அமைதி தானாக வந்துடும், உங்கள் கழுத்து மாலை ஆகிடும்ன்ற. ஸோ அதனால தான் வருடம் தசரா பண்டிகையில் ராவணனுடைய உருவபொம்மையை எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த மனுஷனுடைய உருவபொம்மையாவது யாராவது வருஷம் எரிப்பாங்களா? ஆனால் ராவணனை பாருங்களாம், ஜென்மமாக எரிக்கிறாங்க, கல்பமாக எரிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய எதிரி. எந்த மனிதனையும் வருடம் எரிக்கலைன்னா இப்போ எல்லாரையும் விட மிகப்பெரிய எதிரி இவன் தானே அர்த்தம். எல்லோரும் இந்த 5 விகார பூதங்களில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒருவருடைய ஜென்மமே விகாரத்தின் மூலமாக, காமத்தின் மூலமாக தான் ஏற்படுது. அதனால தான் இது பேரே ராவண ராஜ்யம். இந்த நேரத்தில் அளவற்ற துக்கம். யார் இதுக்கெல்லாம் காரணம்? ராவணன். யாருக்குமே துக்கத்திற்கான காரணமே தெரியல இல்லையா? இப்போ ஒரு சகோதரி நியூஸில் ஃபேமஸாக வருது. ஏற்கனவே 3 குழந்தை பெற்றுட்டாங்க போல இருக்குது. அது இன்னமும் 2வது தடவை ஆப்ரேஷன் பண்ணாமலே விட்டுட்டாங்களாம். அடுத்தது 3வது தடவை கண்டிப்பாக பண்ணிடணுன்ட்டு பண்ணாங்களாம். அதுக்கே இந்த 3 தடவையும் சிசேரியன் ஆப்ரேஷன் கண்ணாப்பின்னு தச்சிருந்தாங்களாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ அந்த நரக வேதனை என்னால் தாங்கவே முடியாது, செத்து போயிடுவேன்னு நினச்சேன். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்தால் இப்போ மறுபடியும் கர்ப்பமாக இருக்கிறேன்னாங்க. எனக்கு அப்படியே தற்கொலை பண்ணிக்கலாம் போல் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ காமத்தில் விழாமல் இருந்திருக்க வேண்டியதானே? இல்லை, வெளியில் எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்களுக்கு கணக்கு இருந்தால் பிறந்துடும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பாப்பா காமத்தை விடுங்கன்றார். ஸோ துக்கத்தை டாக்டர் கொடுத்தாரு, இவங்க கொடுத்தாரு, ராவணன் தான் கொடுக்குறான். நீங்கள் செய்த பாவம் தான் கொடுக்குது. தப்பிக்கிறதுக்கு இப்போ பாவம் செய்யாமல் இருங்க, தப்பிச்சிடுவீங்கன்றார். இப்போ இந்த சகோதரி காமத்தில் விழாமல் இருந்தால் தப்பிச்சிருப்பாங்களா? ஸோ யாருக்கும் துக்கத்திற்கான காரணமே தெரியல. இந்த ராஜ்யமே ராவணனுடையது. ராவண ராஜ்யத்தில் துக்கம்தான் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாருடைய எதிரி அவன். அதனால தான் மனிதர்கள் அவனுடைய உருவபொம்மையை வருடம் செஞ்சு எரிக்கிறாங்க. அதுவும் வருடம் உருவபொம்மையுடைய சைஸ் பெருசாகிக்கிட்டே போகுதுன்றார். இப்போ பயங்கர பெருசாகிடுச்சு இல்லை, டெக்னாலஜிலாம் வந்ததுனால அப்படி கட் அவுட் ஆட்டு நல்லா பெருசாக வைக்கிறாங்க. துக்கமும் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராவணனுடைய விஸ்வரூபம் பயங்கரமாக இருக்குது. ஸோ எந்த சாது சன்னியாசி யாருக்கும் தெரியாது இந்த ராவணன் யார். வருஷம் அவனை எரிக்கிறாங்களே. ராமருடைய பொண்டாட்டி கடத்திட்டு போனால் நீங்கள் ஏன் எரிக்கிறீங்க? அப்போ அது நம்முடைய எதிரின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக கோலாகலமாக தசராவை கொண்டாடுறாங்க. ராவணன் இறந்துட்டான், நாம் அந்த இலங்கையின் எஜமானராகிட்டோன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒன்றும் எஜமானர் ஆகிறது கிடையாது, அடிமைகளாகத்தான் இருக்கிறாங்க. ராவணன் தான் எஜமானனாக இருக்கிறான். அது தெரியாமல் ராவணன் உருவபொம்மை எரிக்கிறதுக்கு எவ்வளோ கோடி கணக்கில் செலவு பண்ணி அந்த விழா கொண்டாடுறாங்க. பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு அளவற்ற செல்வத்தை கொடுத்தேனே, எங்கே போய் தொலைச்சிங்க? தசரா நேரத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஸோ ராவணனை கொன்னுட்டு இலங்கையை கொள்ளையடிப்பதாக காட்டுறாங்க.
ஆனால் ராவணனை ஏன் எரிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக இதே பண்டிகை தான் நம்ம ஊரில் வந்து மயான கொள்ளை. அங்கே ராவணனை எரிப்பாங்க, இங்கே அம்மனுடைய உருவ பொம்மை மண்ணிலேயே செஞ்சு வச்சுருப்பாங்க படுத்துட்டு இருக்கிற மாதிரி, அதை உடைப்பாங்க. ஸோ மயானம்னா சுடுகாடு. சுடுகாடு மாதிரி இந்த உலகத்தில் தான் நம்ம கொள்ளையடிக்கிறோம் சொர்க்க ராஜ்யத்தை. எப்படி? பாபாவுடைய நினைவுனால். ஆனால் இது தெரியாமலே அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே விகார ஜெயிலில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப துக்கமாக இருக்கிற காரணத்தினால தான் ஒவ்வொரு கல்பத்திலும் அரை கல்பம் வருடா வருடம் இந்த ராவணனுடைய உருவமையை எரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ராவண ராஜ்யத்தில் ரொம்ப ரொம்ப துக்கமாக இருக்கிறோன்றதை புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் எப்போவுமே இந்த காமம் இதெல்லாம் இருக்கும் போல இருக்குதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தங்க யுகத்தில் இதெல்லாம் இல்லாமல் இருந்தது உலகம்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால் சொர்க்கத்தில் ராவணனை எரிக்கிற பழக்கம் கிடையாது. ஸோ எப்போதிலிருந்து இந்த தசரா கொண்டாடுறீங்கன்னு கேட்டு பாருங்களாம். அதெல்லாம் ஆதி காலத்துலேருந்து நடக்குதுன்றவாங்க தெரியாததுனால. அதே மாதிரி ரக்ஷபந்தன் திருவிழா எப்போ கொண்டாட ஆரம்பிச்சிங்கன்னு கேளுங்க, அதுவும் ஆதி காலத்தில் இருந்து நடக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மனிதர்களுடைய புத்திக்கு என்ன ஆச்சு? அவங்க விலங்குகளாகவும் இல்லை, மனிதர்களாகவும் இல்லை, ரெண்டும் கெட்டானா இருக்கிறாங்க. அதனால் எதுக்கும் உதவாதவர்களாக இருக்கிறாங்க. இது வந்து நம்ம தமிழ் பாஷையில் என்ன சொல்லுவாங்கன்னா, சொந்த புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லைன்னுவாங்க. மனுஷன்னா சொந்த புத்தி இல்லை, வேறு ஏதோ சொல்லுவாங்க. அதாவது தானாக யோசிக்கணும், இல்லை மற்றவங்க சொல்கிறதையாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விலங்குகள் மற்றவங்க சொல்கிறத கேட்கும், அப்படியும் மனுஷன் இல்லை. தனக்கே புத்தி இருக்குதானா? அதுவும் இல்லை. ஸோ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக ஆகிட்டாங்க. ஸோ மற்றவங்க சொன்னதை கேட்டால் கூட அவனுக்குமே தான் சொந்த புத்தி இல்லையா, அப்புறம் எப்படி அது கரெக்டாக இருக்கும்? சொர்க்கத்தை பற்றியே தெரியாது. கற்பனை, கடவுள் கற்பனை, உயிர் கற்பனை, எதை கேட்டாலும் கற்பனை கற்பனைன்றாங்க இன்றைய மனிதர்கள். ஸோ கடவுள் இந்த உலகத்தை படைத்தார்னு சொல்லிட்டு அப்புறம் துக்கம் வந்தால் ஏன் கடவுளை நினைக்கிறாங்க? ஏன் துக்கம் நிரம்பிய உலகத்தை தான் கடவுள் படைத்தார்னா அவருடைய படைப்பு தானே. எதுக்கு அந்த நேரம் கடவுளை நினச்சி அழுவுறீங்க? காப்பாற்று இந்த துக்கத்திலேருந்து நீ ஏன் சொல்கிறீங்க? ஆனால் இந்த இரும்பு யுகத்தில் சந்தோஷம் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக கலியுகம்னாலே துக்கத்தை அனுபவிக்கிற யுகம்தான். அவர்கள் ஏணிப்படியிலிருந்து இறங்கியே வந்தாகணும். இல்லை, இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆத்மசக்தி இழந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சிருஷ்டியுடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை உள்ள எல்லா ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். பாபா குழந்தைங்க கிட்ட வரும்போது சொல்கிறாரு, எல்லா துக்கத்தையும் நீக்கக்கூடிய ஒரே ஒரு மூலிகை சஞ்சீவினி மூலிகை தான் இருக்குது. ஏன்னா அவர் அழிவற்ற மருத்துவர் இல்லையா, ஆன்மீக மருத்துவர். ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்த்தா உடம்புல இருக்கிற நோயும் சரியாயிட போகுது. அதுவும் சதா காலத்துக்கு 21 ஜென்மத்துக்கு எல்லா விதமான துக்கத்திலேருந்தும் விடுவிக்கிறார் ஒரே ஒரு மருந்து கொடுத்து. அதான் மன்மனாபவ. ஆனால் இங்கத்த மருத்துவர்களுக்கே நோய் வந்துடுது. ஆனால் பாபாவுக்கு ஒரு பொழுதும் இந்த விகார நோய் வர்றது கிடையாது. அவர் அழிவற்ற மருத்துவராக இருக்கிறார். ஸோ இங்கே அளவற்ற துக்கமும் சொர்க்கத்தில் அளவற்ற சுகமும் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அளவற்ற சுகத்தை பாபா கொடுக்கிறாரு 2500 வருஷம் சொர்க்கத்தில்.
அங்கே துக்கத்துடைய பேரடையாளம் கூட இருக்காது. அளவற்ற துக்கத்தை ராவணன் கொடுக்குறான் நரகத்தில் அரைக்கல்பத்திற்கு. இங்கே சுகத்தின் அடையாளம் கிடையாது. ஸோ இங்கே மீண்டும் சந்தோஷம் அடையிறதுக்குத்தான் பாபா மருந்து கொடுக்குறார். அதுக்கு நீங்கள் சதா என்னை நினைவு பண்ண நீங்கள் தூய்மையாகிடுவீங்க, சதோப்பிரதானம் ஆகிடுவீங்க. வேறு வழியே கிடையாது தூய்மை ஆகிறதுக்கு. உங்களுடைய துக்கமெல்லாம் நீங்கிடும் பாபாவை நினைக்க நினைக்க. ஸோ பாபாவை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும், சதப்பிரதானம் ஆகிடுவீங்க, எல்லா துக்கமும் போயிடும். ஸோ நினைவு தான் எல்லாமே. அதுக்கப்புறம் வெறும் சந்தோஷம்தான், திரும்புகிற பக்கமெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இப்போ திரும்புகிற பக்கமெல்லாம் துக்கம் இருந்தால், அதனால தான் பாபா எந்த பக்கமும் திரும்பாமல் உனக்குள்ளேயே உள்நோக்கு முகமாகவே இருங்க, என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. சொர்க்கம், சூக்ஷ்மவதனம், பரந்தாமம், இந்த 3 இடத்த மட்டும் சுற்றிக்கிட்டு இருங்க, நரகத்துக்கே வர வேண்டாம், இதை பற்றி நினைக்காதீங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபாவை தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்குற வள்ளல்னு சொல்லப்படுது. அரை கல்பத்திற்கு உங்களுடைய எல்லா துக்கத்தையும் நீக்கிடுறார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிகிட்டு இருக்கணும், அவ்வளோதான். இது உண்மையிலே ஆத்மா மற்றும் உடலின் விளையாட்டுன்றார். நிராகார ஆத்மா அழிவற்றது, சாக்கார உடலோ அழியக்கூடியது இல்லையா? அழிவற்றது கண்ணுக்கு தெரியல, அழியக்கூடியது தான் கண்ணுக்கு தெரியுது. ஸோ ஒட்டுமொத்த நாடகம் இதை வைத்து தான் நடக்குது. அழிவற்ற ஆத்மான்னு நினைக்கும்போது ஆனந்தம், அழியக்கூடிய உடல் நினைக்கும்போது துக்கம் வந்துடுது. பாபா சொல்கிறார், ஸோ உடலின் அனைத்து உறவுகளையும் மறங்க, உங்கள் உடல் உட்பட. ஸோ நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே நான் இப்போ வீட்டுக்கு போகணுன்ற ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் இல்லையா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வேறு ஊருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடினா அது என்னைக்கு போகணும்னு பிளான் பண்ணாங்களோ அப்போத்துலேருந்தே வரும். டைம் நெருங்க ரொம்ப கவனம் இருக்கும் இல்லையா? நாளைக்குன்னா இன்றைக்கி எல்லா பொருளையும் எடுத்து வைப்போம். ஸோ காலையில் எழுந்துச்சா அதை பற்றி சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வீட்டுக்கு இப்போ போயிட்டு இருக்கிறோம், அதுக்கு நான் தயாராகிட்டு இருக்கிறேன்றது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு தயாராகிறது என்ன? இங்கே இருக்கிற எதையும் நினைக்காமல் பாபாவையும் சொர்க்கத்தையும் மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான். அழுக்கானவர்கள் வீட்டுக்கு போக முடியாது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, என்னை நிரந்தரமாக நினைவு செஞ்சீங்கன்னா நீங்கள் சதோப்பிரதானம் ஆகிடுவீங்க. சதோப்பிரதானம் ஆனால் தான் போக முடியும். ஸோ பாபா கிட்ட தான் இந்த மருந்து இருக்குது, சதோப்பிரதானம் ஆகிறதுக்கான மருந்து. அதுதான் பாபாவை நினைவு செய்யுங்கன்ற ஞானம். கண்டிப்பாக உங்களுடைய வழியில் மாயை தடைகளை போடுன்னு பாபா சொல்கிறார். நீங்கள் ராவணனுடைய கஸ்டமர், வாடிக்கையாளர்கள். ஸோ இப்போ அவளுடைய வாடிக்கையாளர்களை இழக்கிறதுக்கு அவளுக்கு மனசு வராது இல்லையா? கண்டிப்பாக அவள் கட்டுப்பாகி உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தத்தான் செய்வாள். பாபா சொல்கிறாரு, இந்த ஞானம்தான் உங்களுக்கு படிப்பு இல்லையா? இது ஒன்றும் வாயில் குடிக்கிற மருந்து கிடையாது, இந்த படிப்பைத்தான் மருந்துன்னு சொல்லப்படுது. நினைவு யாத்திரையைத்தான் மருந்துன்னு சொல்லப்படுது இல்லையா? அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். படிப்பு கூட மருந்து இல்லை, அந்த படிப்பை நினைவில் மூழ்கி இருக்கிறது தான் மருந்து அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். கரெக்டு தான். நம்ம முரளி கேட்டுட்டாலே எல்லா விகாரமும் போயிடாது. அதை பாபாவை நினைவு செய்து அந்த ஞானத்தை நல்ல தாரணை பண்ணும் பொழுது தான் அந்த நோய் நீங்கும். ஸோ அதனால் மருந்து நினைவு யாத்திரை தான். ஸோ என் நினைவில் இருப்பதற்கான முயற்சியை நீங்கள் சதா பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே மருந்து. ஸோ இதை மட்டும் எப்போவும் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய துக்கம் எல்லாம்
விலகி போயிடும். பக்தி மார்க்கத்தில் நிறைய பேர் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது ராமா ராமான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு இத்தனை தடவை இந்த மந்திரத்தை ஜபிக்கணும், அந்த மந்திரத்துக்கு உரு ஏற்றணும் அப்படின்னு அவங்களுடைய குருமார்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ராமநாமத்தை சொல்லி ஜபமாலை உருட்டுறது. அது ராமநாம தானம் இல்லை, ராமநாமத்தை தானம் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆன்மீக இயக்கங்கள் இருக்குது. ராம் ராம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதிலே பிஸியாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்குள்ளே எந்த சண்டையும் வராது. யாராவது அவங்களுக்கு இடைமறித்து ஏதாவது பேசினா கூட அவங்க அதுக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ ரொம்ப கம்மியானவர்கள் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், ஒரு உண்மையான வழி கிடையாது, ஆனால் அதில் கூட அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா பாபாவுடைய உண்மையான வழி தெரிஞ்சு நீங்கள் அமைதியாக இல்லைன்னா என்ன காரணம்? அவங்க குறைஞ்சபட்சம் ராம் ராம்னு சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்களே. வாயை திறந்து எதுவும் சொல்ல வேண்டாம், மனதுக்குள்ளே பண்ணுங்கன்றார். அது பண்ணாத மனதுக்குள்ளே பாபாவுடைய நினைவில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அதோடைய பவர் தெரியும். அதனால தான் சொல்கிறாரு, ஞானம் மருந்து கிடையாது, யோகம் தான் மருந்து, நினைவு தான் மருந்து. ஸோ அங்கே எப்படி ரொம்ப கம்மியானவர்கள் அப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இந்த ஞானத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் வாயை திறந்து ராம் ராம்னு சொல்ல தேவையில்லை, இங்கே சத்தமில்லாத ஜபம் நடக்குது இல்லையா? வாயை திறக்காமல் பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறீங்க மனதார. ஸோ அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. பாபா என்னை எப்படியெல்லாம் ஆக்கியிருக்காரு, பாபா முரளியில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, ஏன் பாபா அப்படி சொன்னீங்க, இப்படி பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் கலியுகத்திலேருந்து உங்களுடைய புத்தி விலகும். பாபா சொல்கிறார், நான் ஒன்றும் திரேதாயுக ராமர் கிடையாது. அவர் ராஜ்யம் வச்சிருந்தார், ராஜா அவருடைய பேரை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பக்தி மார்க்கத்தில் இந்த மாதிரி ஜபமெல்லாம் பண்ணாலும் பக்தி பண்ணாலும் நீங்கள் ஏணிப்படியில் இறங்கி தான் வந்தீங்களே தவிர ஏறலை. ஏன்னா அது எதுவுமே சரியான பாதை கிடையாது, தவறான வழிகள். ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் சரியானவர். அந்த சரியான விஷயத்தை குழந்தைங்களுக்கு இப்போ புரிய வைக்கிறார். ஸோ பாபாவுடைய நினைவு அப்படி மறந்துட்டு போயிடுது. ஸோ இதோடைய நினைவாக தான் வழுக்கு மரம் ஏறுறது வைப்பாங்க. ஸோ அது வழுக்கிக்கிட்டே இருக்கும், மேலே எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி நினைவு வழுக்கிக்கிட்டே போகுது. ஸோ நாம் இப்படிப்பட்ட எல்லையற்ற ஆஸ்தியை அடையிற அந்த தந்தையை மட்டும் நாம் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுடைய முகமே ஜொலிக்குன்றார். அந்த நினைவிலே மூழ்கி இருந்தால் உங்களுடைய முகம் சந்தோஷத்தில் மலர்ந்து காணப்படும். உங்களுடைய உதட்டில் நிரந்தரமாக அந்த புன்னகை இருக்கும். ஏன்னா பாபாவை நினைவு செய்கிறதுனால நான் என்னவா ஆகிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அது தானாகவே அந்த நினைவு, அதனால் ஆக போகிறது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய முகத்தை அப்படியே ஒரு தெய்வீகமாக மாற்றும். உங்களுடைய துக்கமெல்லாம் அரை கல்பத்துக்கு நீக்கப்படுது இப்பொழுதுலேருந்தே. ஸோ பாபா தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எந்த கருணையும் காட்டுறது கிடையாது. நினைவு செய்வதன் மூலமாக நீங்கள் தான் உங்கள் மேலே கருணை காட்டிக்கிறீங்க. ஏன்னா மந்திரம் சொல்லிட்டார், தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்லிட்டார், நீங்கள் தான் தப்பிச்சுக்கணும். யுத்தம் உங்களுடையது இல்லையா? நான் யுத்தத்தில் கலந்துக்க மாட்டேன்னு கிருஷ்ணர் சொல்கிறதா தான் மகாபாரதத்தில் இருக்குது. வழி தான் அவர் காட்டுவார். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சதோ பிரதானம் ஆவீங்க. ஸோ அப்படி நம்பர் 1 சதோ பிரதானம் ஆனவர்கள் தான்
உலகத்தின் எஜமானர்களாகிய இந்த லக்ஷ்மி நாராயணன். பாருங்கள், அவங்களுடைய முகம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. அவர்களை மாதிரி நீங்கள் ஆகணும் இல்லையா? பாபாவை நினைக்கிறதுனால அவங்க முகத்தில் அந்த ஆனந்தம் இருக்குது, வசீகரம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன காட்டிட்டாங்க? அவங்களுக்குள்ள லவ் இருக்கிறதுனால அப்படி ஆயிட்டாங்கன்னு காட்டுறாங்க. ஆனால் அது தப்பு. நீங்கள் எப்போ எல்லையற்ற தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆஹா, நான் உலகத்துக்கு எஜமானராக மீண்டும் ஆகிட்டு இருக்கிறேன். ஸோ அப்போ நினைக்கும்போது இதுக்காக நினைக்கிறேன்றதை நினைக்கணும். பக்தி மார்க்கத்தில் தவறுதலாக எதுவுமே பிரதிபலன் இல்லாமல் இறைவனை நினைக்கணும் அப்படின்னாங்க. சரி, அது பக்தி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. ஏன்னா நம்ம பிச்சைக்காரங்க கிடையாது, கேட்க தேவையில்லை. ஆனால் இது ஞான மார்க்கம், சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறதுக்கு தான் பாபா நினைக்கிறோம் அப்படின்னு நினைத்தால்தான் உங்களுக்கு அந்த போதையே வரும். அப்போ தான் நீங்கள் நினைக்கவே செய்வீங்க, இல்லைன்னா நினைக்கவும் மாட்டீங்க. ஸோ இந்த சந்தோஷத்தின் சமஸ்காரத்தை ஆத்மா உங்கள் கூடவே அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சந்தோஷத்தின் சமஸ்காரம் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ மாயா உங்களை பாபாவை நினைக்க விடாமல் ரொம்ப தொல்லைப்படுத்துது. பாபாவை நினைக்க விடாமல் மறதி ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. வேறு எதையாவது ஞாபகப்படுத்தி, பாபாவை தவிர மற்ற எதை வேண்டுமானாலும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் உங்களால் நிரந்தரமாக புன்னகை நிரம்பிய முகத்தோடு இருக்க முடியல. ஏதோ ஒரு நேரத்தில் தொண்டை அடைப்படுது, மாயை உங்கள் கழுத்தை நெருக்கிது. மனிதர்கள் எப்போ நோய்வாய்ப்படுறாங்களோ அப்போ சிவனை நினைக்க சொல்லுவாங்க. ஆனால் யார் அந்த சிவன் யாருக்குமே தெரியாது. தெரியாத ஒருத்தரை எப்படி நினைக்க முடியும்? இல்லை, என்ன புரிதலின் பேரில் அவரை நினைக்க முடியும்? ஏன் நினைக்கணும்? எல்லாமே தெரியணும் இல்லையா? சார், நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் பாபாவை நினைக்கிறதன் மூலமாக தம பிரதானத்திலேருந்து சதோ பிரதான தேவதை ஆகிறோம்ட்டு. ஸோ அப்போ நினைப்போம். அவங்க எதுக்கு நினைக்கிறோன்னே தெரியாமல், அவர் எப்படி இருப்பார்னே தெரியாமல் எப்படி நினைப்பாங்க? வேணா ஓம் நம சிவாயன் மந்திரம் மட்டும் சொல்லிடுவாங்க அர்த்தம் தெரியாமல். தேவதைகள் ஆரம்பத்தில் சதோ பிரதானமாக இருந்தாங்க. அவங்க உலகமே தெய்வீக உலகம். அதை மனிதர்களின் உலகம்னு சொல்ல மாட்டாங்க. மனிதன்ற வார்த்தையே அங்கே பயன்படாது. ஸோ இந்த தேவதை அந்த தேவதைன்னு தான் சொல்லுவோம். அந்த உலகமே தேவதைகளின் உலகம். இதுதான் மனித உலகமாக இருக்குது கலியுகம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாபா தான் இதை எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. ஏன்னா ஞான கடலாக அவர் தான் இருக்கிறார். பாபா பலவிதமான விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனாலும் கடைசியில் பெரிய மந்திரத்தை கொடுத்துட்டு தான் அனுப்புகிறார். அதுதான் மன்மனாபவ. இல்லை, ஞானம் காலச்சக்கரத்தை பற்றி நிறைய பாபா புரிய வச்சா கூட கடைசியில் எங்கே வந்து நிறுத்துவார்? பாபா நினைவிலே இருங்க அப்படிங்கிறதுல தான் நிறுத்துவார். ஏன்னா அதுதான் முக்கியமான விஷயம், அதுதான் மருந்து. அவரை நினைவு செய்கிறதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் சதோ பிரதானமாக ஆவீங்க. உங்களுடைய துக்கம் எல்லாம் அழிஞ்சி போகும். ஸோ பாபாவை நினைவு பண்ண சதோ பிரதானமாகிடுவீங்க, துக்கம் அழியும். நீங்கள் முந்தைய கல்பத்திலேயே தேவதை ஆனவங்க தான், புதுசாக போகிறது கிடையாது. ஸோ நினைக்க சதோ பிரதானம் ஆகிடுவீங்க, துக்கம் நீங்குது, ஏன்னா தேவதை ஆகிடுறீங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா பாபா சொல்றார், முந்தைய கல்பத்திலே ஆனீங்களே, அதுக்காக தான் நடந்ததே நடக்கும்ன்றார். நான் தான் அந்த நாராயணன்றதை அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நினைக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆக முடியும். பாபா அந்த அளவுக்கு நினைப்பீங்க. ஸோ ஆரம்பத்தில் உங்களுடைய குணங்கள் எல்லாம் தேவதைகளுடையதாக இருந்தது. தங்க யுகத்தில் யாருடைய வாயிலிருந்தும் எந்த விதமான தவறான வார்த்தையும் வரக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் எப்படி ஓபி அடிக்கிறது, ஏமாத்துறது, இப்படி தான் நினைக்கிறாங்க வேலை செய்கிற இடங்களில்.
அப்போ வேலை வாங்கும் பொழுது நீங்கள் அதுக்காக கோபப்பட்டுறக்கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய எண்ணத்தில் கூட அந்த கோபம் வெளிப்படக்கூடாது. ஏன்னா அது உங்களுடைய குணமாயிடும். அதேமாதிரி உங்கள் குழந்தைங்க கிட்ட கூட கோபப்படக்கூடாது. குழந்தை தானே கொஞ்சம் கோபப்பட்டால் தான் வேலை செய்கிறான் அப்படின்னா அது உங்கள் குணத்தை மாற்றிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் எந்த சொந்தமும் உருவாக்கலைன்னா பிரச்சனையே கிடையாது. இல்லாட்டினா நீங்கள் தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்களே அதிலிருந்து வெளியில் வராத மாதிரி பள்ளத்தை தோண்டி உள்ளே விழுந்துக்கிட்டீங்க. தேவதைகள் பாருங்கள், வார்த்தை இனிமையாக இருக்கும், எந்த தவறான காரியமும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது தெய்வீக உலகம், இது மனிதர்களின் உலகம், அது தேவதைகளின் உலகம். எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. பாபா தான் இதெல்லாம் புரிய வைக்கிறார். தேவதைகளின் உலகம் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இப்போ யாரையுமே தேவதைன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, இப்போ அன்னபூர்ணி கூட தேவதை மாதிரி தலையில் கிரீடம்லாம் வச்சுக்கிறாங்க. அதனால் அவங்க தேவதை ஆகிட முடியுமா? தேவதைகள் தூய்மையானவர்களாக இருப்பாங்க. இங்கே யாராவது அப்படி தூய்மையானவர்களாக இருக்கிறாங்களா? தேவதைகளைத்தான் மகானாத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சாதாரண மனிதர்களுக்கு அந்த டைட்டில் கொடுக்க முடியாது மகாத்மான்ட்டு. ஆனால் இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது ராவணனுடைய உலகம் இல்லையா? ராவணன் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. அவனை மாதிரி கடுமையான எதிரி உங்களுக்கு கிடையாது. ஸோ அப்போ முக்கியமான எதிரியை அழிக்கிறதுல தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். மற்றவர்களாம் நமக்கு எதிரியே கிடையாது. ஸோ அதனால்தான் வருடம் அந்த ராவணனுடைய உருவபொம்மையை எரிக்கிறோம். அவன் யாருன்னு தெரியாமலே. அவன் ஒன்றும் மனுஷன் கிடையாது. 5 விகாரங்களைத்தான் ராவணன்னு சொல்கிறோம். அதனால்தான் இதை ராவண ராஜ்யம்னு சொல்கிறோம். இது 5 விகாரங்களின் ராஜ்யம். எல்லாருக்குள்ளேயும் இந்த 5 விகாரங்கள் இருக்குது. ஸோ இந்த ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட இந்த விளையாட்டே துர்கதி மற்றும் சத்கதிக்கான விளையாட்டு. பாபா சத்கதி அடைய வைக்கிறாரு, ராவணன் உங்களை துர்கதி அடைய வைக்கிறான். அதாவது கீழான நிலைக்கு எடுத்துகிட்டு வரான். அதே மாதிரி எப்போ சத்கதி கிடைக்குது? இந்த சங்கமயுகத்தில் தான் கிடைக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறார். துவாபர யுகத்திலேருந்து துர்கதிக்கு வரும். ஸோ நீங்கள் ஆத்மாக்களாகிய நீங்கள், அதாவது தேவதை ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் மிக உயரத்துக்கும் போகிறீங்க. பிறகு நீங்களே படு பாதாளத்திலும் விழுறீங்க, அழுக்காகிடுறீங்க. ஸோ இந்த பாரதத்தில் தான் சிவனுடைய பிறந்த நாளும் கொண்டாடப்படுது, ராவணனுடைய பிறந்த நாளும் கொண்டாடப்படுதுன்றார். அரை கல்பமாக இது தேவதைகளின் உலகமாக, அதாவது லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யமாக, ராமர் சீதையின் ராஜ்யமாக இருக்குது முதல் அரை கல்பம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறும் தெரியுது. ஸோ அப்போ அனைத்தும் அறிந்தவர்ன்ற மகிமை உங்களையே சாரும். ஸோ நவராத்திரியில் உங்களைத்தானே பூஜை பண்ணுறாங்க இல்லையா? நீங்கள் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள். பாபாவுடைய வழிப்படி உலகத்தை சொர்க்கமாக மாற்றக்கூடியவர்கள். அதனால் ஸ்ரீமத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுறேன் கிடையாது, ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணுன்ற. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் வரிசைக்கிரமமாக முயற்சி பண்ணுறீங்க. சொர்க்கம் ஸ்தாபனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இதில் சண்டை போடுறதுக்கான விஷயமே கிடையாது. சண்டை போட்டு ஒன்றும் சொர்க்கத்தை உருவாக்க முடியாது, நரகத்தை தான் உருவாக்க முடியும் சண்டை போட்டு. இந்த மங்களகரமான சங்கம யுகத்தை தான் முற்றிலும் வித்தியாசமான யுகமாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த பழைய உலகத்தின் முடிவுக்கும் புது உலகத்தின்
ஆரம்பத்துக்கும் இடையில் நடப்பது தான் இந்த சங்கமயுகம். ஸோ இந்த சங்கமயுகத்தை பழைய உலகத்தின் இறுதினும் சொல்லலாம், புது உலகத்தின் ஆரம்பம்னும் சொல்லலாம். ஸோ பாபா இந்த பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றுறதுக்குத்தான் வந்திருக்கிறார். ஸோ பாபா எவ்வளவோ புரிய வைத்தாலும் நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ படித்ததை திரும்ப திரும்ப நாம் ரிவைஸ் வேறு பண்ணணும், இல்லைன்னா மறந்துடுவோம். அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சொற்பொழிவு நடத்துகிறாங்க அப்படின்னா சொற்பொழிவெல்லாம் பேசி முடித்த பிறகு ஐயோ இந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணியிருக்கலாமே, இந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணியிருக்கலாமேன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா மீண்டும் அந்த மேடையில் போய் பேச முடியாது. ஸோ சொர்க்கத்தின் ஸ்தாபனை முந்தைய கல்பத்தில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் முந்தைய கல்பத்தில் என்ன ஆஸ்தியை அடைந்தீர்களோ அதே ஆஸ்தியைத்தான் அடைவீங்க. உங்கள் எல்லோருக்கும் சமமான பதவியெல்லாம் கிடைக்காது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முந்தைய கல்பத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் துல்லியமாக நடக்குது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் தனி, ஒரே மாதிரி இன்னொருத்தருடைய நடிப்பு இருக்காது. எல்லோருக்கும் சமமான பதவியும் கிடைக்காது. முந்தைய கல்பத்தில் என்ன பதவி அடைஞ்சிங்களோ அதே பதவி தான் அடைவீங்க. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடையிறவங்களும் இருக்கிறாங்க, தாழ்ந்ததிலும் தாழ்ந்த பதவி வெட்டியான் பதவியெல்லாம் அடையிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ விசேஷமான குழந்தைகள் இன்னும் முன்னேற முன்னேற அவங்களுக்கு நல்லாவே உணர ஆரம்பிப்பாங்க. யாரெல்லாம் பணக்காரர்களுக்கு வேலைக்காரர்கள் ஆவாங்க, அவங்க நடத்தையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ யார் பணக்காரர்களுக்கு வேலைக்காரர் ஆவாங்க, யார் ராஜ குடும்பத்துக்கு வேலைக்காரர்கள் ஆவாங்க, யார் பணக்காரர்கள் ஆவாங்க. ஸோ ராஜ குடும்பத்தினரால் எப்போவாச்சும் பணக்காரர்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பணக்காரர்களாக யார் ஆவாங்க எல்லாமே உங்களுக்கு நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க அவங்க நடத்தையை வச்சு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா ராஜ குடும்பத்துக்குள்ளே எல்லாருக்கும் இன்விடேஷன் கிடைக்காது இல்லையா? இப்போ அம்பானி கல்யாணத்துக்கே எல்லாரும் போயிட முடியுமா? விஐபிக்களுக்கு தான் இன்விடேஷன், எல்லாருக்கும் இன்விடேஷன் கிடைக்காது. எல்லோரும் அவங்கள பார்க்கவும் முடியாது. அப்போ பாருங்கள், அந்த பணக்காரர்கள் பார்க்கலாம், அதுவும் எப்பவும் கிடையாது, எப்பயாச்சும் தான். ஸோ அப்போ பாருங்களா, அப்போ அவங்கள பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. பிரம்மா வாய் வழியாக சிவபாபா புரிய வைக்கிறார். ஸோ மெய்சில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பாபா சொல்கிறார். அங்கே பணக்காரர்கள் கூட எல்லாரும் வந்து பார்த்துட முடியாது ராஜாக்களை, அதுவும் கிருஷ்ணரை ரொம்ப கஷ்டம் இல்லையா? கிருஷ்ணன் சொர்க்கத்திலேயே பிறந்தாலும், கிருஷ்ணர் கூடவே பிறந்தால் கூட கிருஷ்ணரை பார்க்க முடியாது எல்லாராலையும். அது இங்கேயே பிரதிபலிக்குது பாருங்க. பிரம்மா வாய் வழியாக சிவபாபா புரிய வைக்கிறார். ஆனால் எல்லாரும் பிரம்மா பாபா பார்த்துட முடியுமா? ஸோ அதுக்கு தான் பாபா எங்கேயும் அனுப்புறதில்லை போல இருக்குது பிரம்மாவை இல்லையா? அப்போ நீங்கள் பிரம்மாவை பார்க்கணுன்னா கூட சிவபாபா உடம்புல தான் பார்க்க முடியும். சிவபாபாவை பிரம்மா பாபா உடம்புல தான் பார்க்க முடியும். டக்குன்னு போய் பார்த்துட முடியுமா? தூய்மை ஆனால் தான் நீங்கள் போகவே முடியும். ஸோ இதோடைய நினைவு தான் சபரிமலைக்கு தூய்மையாக இருந்து போகிறாங்க, பிரம்மச்சரிய விரதம் இருந்து போகிறாங்க. ஸோ எல்லா இடத்துக்குமே அதே மாதிரி இருக்குது இல்லையா? ஆனால் அழுக்கானவர்களும் வந்து உட்கார்ந்துடுறாங்கன்றார். ஸோ அதே மாதிரி பக்தியிலுமே கூட இப்போ இறந்தார் இல்லையா விகேடி பாலன், அவர் 29 தடவை சபரிமலைக்கு போயிருக்காராம். ஆனால் எனக்கு பக்தி இல்லைன்றார். அப்போ எப்படி போனார் என்ன தெரியல நமக்கு. ஏன்னா பக்தி இல்லாமல் அவர் எப்படி தூய்மையாக இருந்திருப்பார்?
அதுவும் தெரியல. சரி, கொஞ்சம் இந்த ஞானத்தை கேட்டாலே அவங்க தேவதை ஆயிடுவாங்க. கொஞ்சம் அவர்களுக்குள்ள மாற்றம் வந்துடும்ன்றார். கொஞ்சம் இந்த ஞானத்தை கேட்டால் கூட கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஸோ இதை கேட்கல அப்படின்னா அவங்க முதல்ல வரவே மாட்டாங்க. அதாவது பாபா என்ன சொல்கிறாருன்னா, மதுபனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா. மதுபனில் தூய்மை இல்லாதவர்களும் வந்துடுறாங்க போய் சொல்லிட்டு. ஸோ ஆனாலும் அவ்வளோ நாள் கேட்டிருப்பாங்க இல்லையா. ஒரு வருஷமாவது கேட்ட பிறகு தான் அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் போய் சொன்னால் நீங்களாவது பாபா வச்சுன்னு அழைச்சிட்டு போயிடுவாங்க. நமக்கு தெரியாது இல்லை. இருந்தாலும் அந்த கொஞ்ச நாள் கேட்டதுக்கே அவங்களுக்குள்ள கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி கேட்கவே இல்லைன்னா முதல்ல மதுபனுக்கு அழைச்சிட்டே போக மாட்டாங்க. ஸோ இங்கே முக்கியமான விஷயமே பாபா சொல்கிறது மன்மனாபவ தான். உங்கள் அனைவருடைய துக்கமும் இந்த ஒரு மகா மந்திரத்தினால நீக்கப்படுது. பாபா சொல்கிறார், ஆசிரியராக சொல்கிறாரு, மத்தியாஜி பவ இல்லையா, அப்பாவாக மன்மனாபவ என்னையே நினைன்றார். ஆசிரியராக எதுக்காக அவரை நினைக்கிறீங்க? சொர்க்கத்துக்காக. அப்போ சொர்க்கத்தை நினைவு செய்யுங்க. அதுக்கு தான் இந்த காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரத்தில் பொற்காலம் எது? தங்க யுகம். ஸோ அதை நினைவு பண்ணுங்க. ஸோ பாபா நமக்கு அப்பாவாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கிறார். இந்த மூன்றையும் நீங்கள் நினைவு செய்யும் பொழுது உங்களுடைய நிலையும் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக மாறிடும். பாபா உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு. ஞானத்தை சொல்லிக் கொடுத்து அவர் கூடவே உங்களை அழைச்சிட்டும் போகிறார். அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் எவ்வளவு நினைவு செய்யணும் இல்லையா. அவர் நம்மளை விட்டுட்டு போகிறது கிடையாது. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்ட்டு கிறிஸ்தவர்கள் போர்டிலெலாம் எழுதி வச்சுருப்பாங்க. அது உண்மையில் பாபாவை குறிக்கிற விஷயம், இயேசுவை குறிக்கிற விஷயம் கிடையாது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு கடவுளை நினைக்கணும் இல்லையா. அவர் தான் நம்மை விட்டு போகாமல் இருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் இருக்கிற யாருக்கும் பாபாவை தெரியாது. ஜஸ்ட்டு அவர் கடவுள்னு சொல்லுவாங்க, நாம் எல்லாம் சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறதுனால அவருடைய குழந்தைகளாகி நாம் சகோதரர்கள்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதேமாதிரி அந்த அப்பா கிட்ட இருந்து நாம் எதை அடையிறோம் அவர் அப்பான்னு சொல்கிறதுக்கு, அதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ தந்தை ஒரே ஒருவர் தான். நீங்கள் எல்லோரும் அவருடைய குழந்தைகள். அதாவது நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள்ள சகோதரர்கள் இல்லையா. ஆத்மா பாய் பாய். இது எல்லையற்ற விஷயம். ஆசிரியராகி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற குழந்தைங்களுக்கு பிறகு நம்ம எல்லோரையும் கர்ம கணக்கு முடிக்க வச்சு அவர் கூடவே அழைச்சிட்டு போகிறார். ஏன்னா இந்த அழுக்கான உலகத்தை நீங்கள் விடணும். இந்த அழுக்கான உலகத்தை விட்டுட்டு நாம் வீட்டுக்கு போகணும். ஸோ அதனால தான் அவர் நினைவில் இருந்து எல்லாத்தையும் மறங்க. என்ன கணக்கு இருக்குதோ அதெல்லாம் நோய் மூலமாகவோ அல்லது நமக்கு டார்ச்சர் கொடுக்குறவங்க மூலமாகவோ தானாகவே தீரும். நீங்கள் நினைவில் மட்டும் இருங்க. அவங்க பாட்டுக்கு துக்கம் கொடுப்பாங்க, நீங்கள் நினைவில் ஆனந்தமாக இருங்க. நான் போயிட்டு இருக்கிறேன் அந்த போதை தான் இருக்கணும் இல்லை. போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும் இல்லையா. காவடி தூக்குறாங்க, அடகு குத்துறாங்க, தேரை முதுகில் குத்தி ஈத்துட்டு போகிறாங்க. எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஜட சிலையை பார்க்குறதுக்கே, உங்கள் சிலையை பார்க்குறதுக்கே. உயிரோட்டமாக நீங்களே அப்படி மாறணுன்னா எவ்வளோ விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க பக்தர்கள். இத்தனைக்கும் நம்ம அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறது கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு பாபா நினைவில் ஆனந்தமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு கஷ்டம் வர்றது நீங்கள் நினைவில் இருந்து அதை மறக்கிறீங்களா அல்லது அந்த கஷ்டம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் இன்னும் போதிய அளவு நினைக்கலைன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ பாபா அந்த புது உலகத்துக்கு போகிறதுக்கு உங்களை தகுதிப்படுத்துகிறார். யார் தகுதியானவர்களோ அவங்க தான் தங்க யுகத்துக்கு போவாங்க.
ஸோ அந்த தகுதிப்படுத்துறது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. செம்ம பவர்ஃபுல்லான முரளி கொடுத்த இனிமையான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஒரே சீரான ஆனந்தமான மனநிலை இருக்கணும் அப்படின்னா 3 ரூபத்தில் பாபாவை நினச்சிக்கிட்டே இருங்க. அப்பா, டீச்சர், சத்குரு. சந்தோஷத்தின் சமஸ்காரத்தை இப்போவே நீங்கள் நிரப்பிட்டு போகணும். உங்களுடைய ஆஸ்தியின் நினைவுனால் உங்கள் முகமே ஜொலிக்கணும் இல்லையா? அந்த ராஜ பதவியில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றது கடைசியில் காட்சி காட்டும்போது எவ்வளோ ஆனந்தம் இருக்கும். உண்மையிலே அந்த ஆனந்தம் இப்போ இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பாபாவை வெளிப்படுத்த முடியும் இல்லையா? நான் நினைத்து நாராயணன் பதவி அடையிறோம். ஒரு எம்ஜிஆர் பாட்டு வரும், சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாயின்னு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பாபாவை நினைத்து அந்த சிறையிலிருந்து விடுபடுறோம் நாம். ஸோ சிறையிலேருந்து விடுபட்டாலே ஆனந்தம் இருக்கும். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்து ஒட்டுமொத்த உலகத்தையும் சொர்க்கமாக தூய்மையாக மாற்றக்கூடிய சேவை செய்யுங்க. 5 விகாரத்தில் சிக்கியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கிறது நம்மளுடைய கடமை. அதனால் அவரவர்களுடைய சுய தர்மத்தின் அறிமுகத்தை அவங்களுக்கு கொடுங்க. இல்லை, நம்முடைய உண்மையான தர்மமே அமைதி தான் அப்படிங்கிறத நம்ம மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அப்போ தான் அமைதியை தேடி வெளியில் அலைய மாட்டாங்க. செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய, அனைவரின் மீதும் அன்பான பார்வையும் உள்ளுணர்வும் உடைய ஃபரிஸ்தா ஆகுங்கள். அதற்கு விளக்கம், மனிதர்களுக்கு ஏஞ்சல் கனவுல வந்தால் கூட அவ்வளோ சந்தோஷமாயிடுவாங்க. ஏன்னா ஏஞ்சல், அதாவது ஃபரிஸ்தாவை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் பிடிக்கும் ஃபரிஸ்தாவை, எல்லா மதத்துலேயுமே. ஏன்னா ஏஞ்சலுடைய ஃபரிஸ்தாவுடைய அன்பு எல்லைக்குட்பட்டு இருக்காது. எல்லையற்ற அன்பு, எல்லார் மீதும் ஒரே மாதிரியான அன்பு இருக்கும். ஸோ தன்னை நேசிக்கிறவங்கள மட்டும் நேசிக்கிறது மனித இயல்பு. ஃபரிஸ்தா இயல்பு தன்னை நேசிக்கிறவங்க மட்டும் கிடையாது, எல்லார் மீதும் அன்பு செலுத்துவாங்க. ஸோ அதை தான் இயேசு சொல்வார், உங்களை நேசிக்கிறவங்கள நேசிக்கிறது எல்லாரும் தான் பண்ணுவாங்க, நான் சொல்கிறேன் உங்களை பகைக்கிறவர்களையும் நேசியுங்கள் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதனால் உங்கள் தொடர்பில் வர ஆத்மா எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனாலும் அவர்கள் மீது நீங்கள் வைக்கிற பார்வையும் உள்ளுணர்வும் எப்பவும் அன்பானதாக மட்டுமே இருக்கணும். இதுதான் முக்கியமான பாடம், அதிமுக்கியமான பாடம். ஸோ இதுக்கு பேர் தான் அனைவரின் மீது அன்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறது. ஸோ அவர் உங்களை அவமானப்படுத்தக்கூடியவராக இருக்கட்டும், உங்களை வெறுக்கிறவராக இருக்கட்டும், ஆனாலும் அவர் மீதும் உங்களுக்கு அன்பான பார்வை, அன்பான பாவனை மட்டுமே இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வெளி உலக பாதிப்பில் அவர் இருக்கிறார். இல்லை, அவருடைய வளர்ப்பு, உங்களை பற்றி அவர் தப்பாக கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களை சார்ந்த ஏதோ ஒன்று அவரை இரிட்டேட் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒன்றுத்தில் அவர் அந்த பிரபாவத்தில் இருக்கிறார். அதனால் அவங்கள நம்ம வெறுத்துடக்கூடாது. எப்படி கை இல்லாதவங்களை, கால் இல்லாதவங்களை வெறுக்க மாட்டோமோ, அதேமாதிரி குணத்தில் குறையுள்ளவர்களையும் நம்ம வெறுக்கக்கூடாது. நன்மை செய்கிற பாவனையும் அன்பான பாவனை மட்டுமே இருக்கணும். செம்ம பவர்ஃபுல் வரதானம். ஸ்லோகன் பாபா சொல்கிறாரு, யார் அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவராக இருக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன்னா சந்தோஷத்தின் பாக்கியமே அவர்களுக்கு கிடைச்சிடுச்சு. இல்லை, அனைத்து பிராப்தியும் கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வேணும்? இங்கே அனைத்து பிராப்தியும் பாபா நினைவில் மூழ்கி அந்த ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கிறவங்க தான் அனைத்து பிராப்திகள் நிரம்பியவர்களாக இருக்க முடியும். அனைத்து சக்திகள், குணங்கள் நிரம்பியவராக இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறவங்க எது இல்லைன்னு அவங்க கவலைப்பட போகிறாங்க?
இல்லையா? ஸ்தூலமாக எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஸ்தூலமாக இருந்தால் கூட இந்த சக்திகள் இல்லைன்னா அவங்களால ஆனந்தமாக இருக்க முடியாது எப்போவுமே. ஏன்னா ஆனந்தத்தை வெளிப்பொருள் நிரந்தரமாக கொடுக்காது. ஆரம்பத்தில் கொடுக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு உங்களுக்கு சுவையான உணவே கொஞ்ச நேரம் தான் சுவை கொடுக்கும், அதுக்கப்புறம் சுவை இருக்காது. ஸோ ஆனால் பாபா நினைவில் மூழ்கி தன்னை நிரம்பியவராக அனுபவம் செய்பவர்கள் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ செம பவர்ஃபுல் முரளி, செம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.